பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். உணவும் தொழிலும் தொடர் நிகழ்ச்சி. முத்தழகு, கொஞ்சம் இங்கே வாயேன், உன்கிட்ட ஒன்று கேட்கணும். அட, என்ன பட்டக்கா, என்கிட்ட என்ன உங்களுக்கு தயக்கம்? என்னன்னு தான் கேளுங்க. முத்தழகு, நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத. நானும் என் பசங்களுக்கு அது இதுன்னு விதவிதமாக வகை வகையாக செஞ்சு தான் போடுறேன். ஆனாலும் அப்பப்போ ஏதாவது நோவுன்னு வாரத்துக்கு ஒருக்கா ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி ஆகுது. அங்கிட்டு போனால் அந்த சத்து இல்லை இந்த சத்து இல்லைன்னு மாத்திரை மருந்தை எழுதி கொடுத்துட்றாங்க. பட்டக்கா, நீங்கள் கேட்க வர்றது எனக்கு நல்லாவே புரியுது. எப்படி உன் பசங்க மட்டும் ஆரோக்கியமாக இருக்காங்க, அப்படி நீ என்ன கொடுக்குறேன்னு கேட்க வரீங்க, அதானே? ஆமாம் முத்தழகு, நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்கலையே. அக்கா, இதில் தப்பாக எடுத்துக்க என்ன இருக்குது? உங்களோட சந்தேகத்தை கேட்க வந்திருக்கீங்க, நானும் உங்களுக்கு பதில் சொல்ல போகிறேன். ஆமாம் முத்தழகு, நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாம் எடுக்கிற உணவு ரொம்ப முக்கியம். அதை ஏனோ தானோன்னு எடுத்தா நமக்கு தான்க்கா தொல்லை. சரி முத்தழகு, நானும் தான் என் பசங்களுக்கு சரியான உணவை சரியான நேரத்தில் சமைச்சு கொடுக்குறேன், அவங்களும் தான் சாப்பிட்றாங்க. ஆனாலும் அக்கா, உணவை சரியாக கொடுத்தா மட்டும் பத்தாது, அதில் எல்லா சத்துக்களும் சரியாக அடங்கி இருக்கணும். அதுக்கு பேர் தான் சரிவிகித உணவு. சரிவிகித உணவா? அப்படின்னா? அன்றாடம் நாம் எடுக்கிற உணவு பசிக்கு மட்டும் எடுக்கக்கூடாது. அதில் புரதச்சத்து, கொழுப்பு சத்து, மாவு சத்து, இப்படி எல்லாம் இருக்கிற மாதிரி சரியான விகிதத்தில் நாம் அதை கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் சரிவிகித உணவு. முத்தழகு, என்னென்னமோ சொல்கிற, கொஞ்சம் புரியுறாப்புல சொல்ல. கொஞ்சம் பொறுங்கக்கா, இதோ இவங்க சொல்லுவாங்க. ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் SK மாதங்கி அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கவனமா கேளுங்க. உடல் நலன் ஆரோக்கியம் அப்படின்ட்டு சொல்கிறோமே, அந்த உடல் நலன் ஆரோக்கியம் அப்படின்னா என்னங்க? இப்போது நம்ம உடல் நலன் அப்படின்னு பேசும்போது பை டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, உடல் அளவில் ஒரு வியாதியோ ஒரு உடல் நலன் சரியின்மையோடு இருக்கிறது மட்டும் ஆரோக்கியம் கிடையாது. ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் அண்ட் சோஷியல் ஹெல்த் அப்படிங்கிறாங்க. இது மூணுமே இருந்தால் தான் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கார் அப்படிங்கிறது அர்த்தம். இதுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான 3 விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, சிறந்த உணவு, தொடர்ந்த உடற்பயிற்சி, நல்ல தூக்கம். இது 3 சேர்ந்திருந்தால் தான் நம்மளால் இந்த உடல் நலனை பேணி பாதுகாக்க முடியும். இதுக்கு உணவு, உடற்பயிற்சி, தூக்கம் இதெல்லாம் சொன்னீங்க. முதல்ல இந்த உணவு அப்படிங்கிற அந்த கருத்துக்கு வருவோம். இப்போ உணவு அப்படிங்கும்போது உடல் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா உணவில் எல்லா சத்துக்களும் இருக்கணும், சரிவிகிதமாக அந்த சத்துக்கள் இருக்கணும். அதான் சரிவிகித உணவு அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த சரிவிகித உணவு அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்கணும், எந்த விகிதத்தில் இருக்கணுங்க? சரி விகிதம் அப்படின்னு சொல்லும் போதே சரியான விகிதத்தில் நமக்கு உடம்புக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து பொருட்களும், ஒரு மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள், அதாவது விட்டமின்ஸ், மினரல்ஸ் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சத்துக்களும் சரியான அளவில் நம்ம அன்றாடம் நம்ம உணவில் எடுத்துக்கணும். இப்போது உடல் நலன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நாளில் கிடைக்கிறது இல்லை. அது நம்ம டெய்லி சாப்பிட்றோம். நமக்கு எப்படி உணவு தேவை, நம்மளுடைய பசிக்குது வேலைக்கு பசிக்குது இல்லைங்களா, அது மாதிரி நம்மளுடைய உடம்புக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து சத்துக்களும் டெய்லி நம்ம எடுத்துக்கணும். அது சரியான விகிதத்தில் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ மாவுச்சத்தாக இருந்துச்சு அப்படின்னா 40-55% நமக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் கேலரிஸ் மாவு சத்துலேருந்து வரணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புரத சத்துலேருந்து 15-20% கேலரிஸ் புரதம் சாப்பிட்றது மூலிமா நம்ம கிடைக்கணும். அதே மாதிரி இப்போ கொழுப்பு சத்துன்னா அது மேக்ரோ நியூட்ரியன்ட்னு சொல்கிறோம்.
அது ஒரு 15-25% தேவைப்படக்கூடிய கேலரிஸை நம்ம இந்த புரதச்சத்துக்களிருந்தும் லிப்பிட்ஸ், அதாவது ஃபேட் ரிச் ப்ராடக்ட்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஃபேட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லும் போது அனைத்தும் எல்லா உணவுகள்லையும் எல்லா பொருட்களும் இருக்குது. ஆனால் அதனுடைய ப்ரப்போர்ஷன், அதோடைய விகிதம் தான் மாறுது. இப்போ நம்ம அரிசியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அரிசியில் மாவுச்சத்தும் இருக்குது, புரதச்சத்தும் இருக்குது. இப்போ ஒரு முட்டைன்னு எடுத்திங்கன்னா முட்டையிலையும் மாவுச்சத்து இருக்குது, புரதச்சத்து இருக்குது. பட் எது நிறையா இருக்குது அதை நம்ம ஒன்றிணைத்து சாப்பிடணும். அதுதான் வந்து நம்ம பேலன்ஸ்டு ஃபுட்டுன்னு சொல்கிறோம், சரி விகித உணவுன்னு சொல்கிறோம். நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து சத்துக்களும் அனைத்து வேலைகளிலும் நம்ம சாப்பிட்றது தான் சரி விகித உணவு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் இந்த உயிர் சத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைட்டமின்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது அதே போல் இந்த கனிமங்கள் மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கணுங்க? ஆமாம், இப்போது எல்லாருக்கும் ஒரு பேசக்கூடிய ஒரு பொருளாக மாறி இருக்கிறது என்னென்னா நியூட்ரிஷ்னல் செக்யூரிட்டி. இப்போ இந்தியா மாதிரி நம்ம வளரும் நாடுகளில் நம்ம இப்போ ஃபுட் செக்யூரிட்டியை அட்டைன் பண்ணியிருக்கோம். அதாவது உணவு பாதுகாப்பு அண்ட் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குது. இப்போது நம்மளுடைய பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்லேயும் நமக்கு எல்லாருக்கும் அரிசி கொடுக்குறாங்க, கோதுமை கொடுக்குறாங்க இல்லைங்களா, பருப்பு கூட இப்போ நமக்கு கிடைக்குது நம்மளுடைய மாநிலத்தில். ஸோ அதை நம்ம பூர்த்தி பண்ணியிருக்கோம். ஆனால் நுண்ணூட்ட சத்துக்களை நம்மளால் இன்னும் பூர்த்தி பண்ண முடியல. அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஹிடன் ஹங்கர், மறைக்கப்பட்ட பசி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை நோக்கி தான் இப்போ எல்லாருமே நம்ம ஆராய்ச்சிகள் செஞ்சுட்டு வரோம். இப்போது இந்த கல்லூரியிலே பார்த்தீங்க அப்படின்னா உணவு சம்மந்தமாக, அதாவது இந்த ஹிடன் ஹங்கரை நீக்கிறதுக்கான எப்படிலாம் சில உணவுகளை நம்ம தயாரிக்கலாம், ஒரு நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணலாம். இந்த நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இப்போ விட்டமின்ஸ், மினரல்ஸ், அதோடைய தேவைகள் அன்றாடம் இருக்குது நமக்கு. நம்ம உடம்புல வந்து மொத்தமாக சேமித்து வைக்கிறதுக்கான கெப்பாசிட்டி கிடையாது. டெய்லி அதை நம்ம சாப்பிடணும், தினசரி அது நீக்கப்படுகிறது. ஸோ அந்த சத்துக்களை நம்ம சேர்க்கறதுக்கு என்னெல்லாம் தொழில்நுட்பங்கள் இருக்குது, என்னெல்லாம் புதிய உணவுகளை நம்ம பண்ணலாம், இல்லை இருக்கக்கூடிய பாரம்பரிய உணவுகளை எப்படி நம்ம ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதோடைய வாழ்காலத்தை அதிகரித்து நல்ல ஒரு பையகப்படுத்தி அதை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த நுண்ணூட்ட சத்துக்களோட தேவை வந்து நம்ம சொன்ன மாதிரி அதை பற்றி சொல்லணும்னா இந்தியாவில் முக்கியமாக பெண்களுக்கு 50%-80% 80% வரைக்கும் அயன் டிஃபிஷியன்சி அனீமியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இரும்பு சத்து இல்லாமல் அயன் சத்து பற்றாக்குறை இருக்குது. இது தொடர்புடைய நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க வெவ்வேறு காலகட்டங்களில். இப்போ பூப்பெய்தல்லேருந்து அவங்க மெனோபாஸ் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு இந்த அயன் குறைபாடுனால பல பிரச்சனைகளை பெண்கள் சந்திக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த நுண்ணூட்ட சத்தில் இந்த அயன் வந்து முக்கியமாக பார்க்கப்படுது. மேலும் இன்னொரு தகவல் சொல்லணும் அப்படின்னா பை ப்ரொடக்ஷனே, இப்போ எப்படி உங்கள் தாத்தா சாப்பிட்டதை நம்ம அப்பா அம்மா சாப்பிடல, அப்பா அம்மா சாப்பிட்டதை நம்ம சாப்பிடல, விளைய பொருளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு சத்து, ஜிங்க் சத்து குறைவாக இருக்குது. 30% ப்ரொடக்ஷன்லேயே கம்மியாயிடுச்சுங்கிறாங்க. அப்போ நம்ம எல்லாருமே இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு இந்த 2 தாதுக்கள் வந்து ரொம்ப முக்கியம், இரும்பு சத்தும் சரி, இந்த ஜிங்க்கும் சரி. இப்போது கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோவிட் சுச்சுவேஷன், கொரோனா வந்தபோது எல்லாருக்குமே அப்போ தான் வந்து சத்தியல் துறையை நோக்கி எல்லாருமே பயணம் பண்ணாங்க. எல்லாருமே ஒரு ஆரோக்கிய உணவை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து மக்களுடைய டேஸ்ட்டை தாண்டி எப்படி வந்து நம்ம ஒரு சிறந்த உணவை எடுத்துக்கிறது, எப்படி ஒரு சத்துள்ள உணவை சாப்பிடணும் அப்படிங்கிற தேடல் வந்து எல்லாருக்குமே அதிகரிச்சிருக்கு. அதில் முக்கியமாக இப்போ இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து குறைபாடு நம்ம தேசத்தில் நிறையா இருக்குது. அதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுறோம், நிறையா உணவுகள் தயாரிக்கிறோம். புதிய உணவுகள், பாரம்பரியமாக இருக்கக்கூடிய உணவுகள், சிறுதானிய வகைகளில் நிறைய செஞ்சிட்ருக்கோம். அதை எப்படி ஒரு தொழில்நுட்பத்தை புகுத்தி அதை நல்ல பையகப்படுத்தி அதோடைய வாழ்காலத்தை அதிகப்படுத்தி அதை எப்படி எல்லாருக்கும் சென்றடைய முடியுங்கிறத நோக்கி இப்போ பயணிக்கிறோம் நம்மலாம். இரும்பு சத்துன்னு சொல்லும் போது இதுக்காக நம்ம வந்து ரொம்ப காசு கொடுத்து இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு யோசிக்கிறது என்ன, சத்துள்ள சாப்பாடா அது வந்து ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்கும், காஸ்ட்லி, எக்ஸ்பென்சிவாக இருக்குது, நம்ம வந்து ஒரு சராசரி மனிதரால் போய் வாங்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்குங்கிற மாதிரி ஒரு நினைப்பு இருக்குது. அது முற்றிலும் தவறான விஷயம். இப்போ ஒரு சத்துள்ள சாப்பாடுனா நான் வந்து பாதாம் எடுத்துக்கணும், நட்ஸ் எடுத்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஒரு கீரை எடுத்துக்கலாம். நம்மளுடைய சமையல் அறையிலே நம்மளால் ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியும். நீங்கள் வந்து இப்போ ஒரு சின்னதாக ஒரு டப்பாவில் வெந்தயக்கீரை போட்டு வைக்கலாம். வெந்தயத்தை ஊற வச்சு நீங்கள் பண்ணிங்க, ஒரு சின்ன டப்பாவில் போட்டிங்கனாலே ஒரு மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, அது நம்மளால் செய்ய முடியும். சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம் டெய்லி, இரவு நேரத்தில் எடுத்துக்காமல் மதியம் சாப்பிடலாம். அதில் பார்த்திங்கன்னா தாதுக்கள் நிறைய இருக்குது, அது போக நார் சத்து நிறையா இருக்குது. இப்போது நம்ம இந்தியா மாதிரியான கண்ட்ரியில், தேசத்தில் பார்த்திங்கன்னா டபுள் பேர்டன் அப்படின்னு சொல்கிறோம், இருமுனை கத்தி
நமக்கு இருக்குது. என்னென்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் உடல் பருமன், உடல் எடை கூடுதலாக இருக்கிறதுனால அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இரத்த அழுத்தம், இரத்த கொதிப்பு, இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள், அது மூலியமாலாம் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ ஐயா கேட்ட மாதிரி நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறை, அதனால் சில பிரச்சனைகள். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம இந்த சரிவிகித உணவை அன்றாடம் நம்ம எடுத்துக்கொள்ளும்போது நான் சொன்ன மாதிரி சரியான உடற்பயிற்சியும் செய்யணும். இப்போ எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, எல்லாருக்குமே எல்லா தகவலும் கிடைக்குது. ஆனால் யாருமே அந்த தகவல் சரியா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது கிடையாது. அதோடைய வேலிடேஷன் பண்ணாமல் நம்ம எடுத்துக்கும் போது ஒரு அறிவியல் சார்ந்த முறைகளை பயன்படுத்தாமல் இருக்கும் போது தான் சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். நம்ம நிறையா இப்போது செய்திகள்லாம் பார்க்குறோம், திடீர்னு ஒரு தவறான உடற்பயிற்சி செய்கிறதுனால வர பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம். அப்படிலாம் இல்லாமல் ஒரு உடல் பருமனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு சயின்டிஃபிக் முறை, ஒரு அறிவியல் சார்ந்த முறைகளில் அவங்க உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போது பார்க்கணுன்னா ஒரு வாரத்துக்கு 1 கிலோ குறைக்கிறதுங்கிறது ஒரு சயின்டிஃபிக் முறை. அது எப்படி நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 கேலரிகள் வந்து நம்ம சாப்பாட்டிலேருந்து கட் பண்ண முடியும். 500 கேலரியை நம்ம அதிகமாக செலவிட முடியும். எப்படின்னா உடற்பயிற்சி மூலிமா. சரிங்களா? இப்போ உடல் எடை கூடுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு நாளில் நடக்கிறது இல்லை. இப்போது நிறைய பேர் வந்து எனக்கு திருமணமாக போகுது, எனக்கு வந்து நான் உடனே உடல் எடையை குறைக்கணும், இல்லை உடல் எடையை கூட்டணும் அப்படிலாம் சொல்லி நிறைய விதமான டயட்லாம் இருக்காங்க. அப்படிலாம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அறிவியல் சார்ந்த முறைகளை பின்பற்றினாங்க அப்படின்னா அவங்களால உடல் எடையையும் சுலபமாக குறைக்க முடியும், உடல் எடையை மெயின்டைன் பண்ண முடியும். சில பேர்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நம்ம, திடீர்னு குறைஞ்சிது, அதுக்கப்புறம் நல்லா சாப்பிடுவாங்க, இன்னும் ஜாஸ்தியாக போயிடுவாங்க, திருப்பி அவங்களால குறைக்கவே முடியாது. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்க முடியும். இல்லை, இது வந்து ஒரு சீரான முன்னேற்றமாக இருக்கணும் இல்லைங்களா? ஆமாம். இப்போது ஹிடன் ஹங்கர் அப்படின்ட்டு சொன்னீங்க, அந்த மறை பசி அப்படின்னு சொன்னீங்க. அது இப்படி கூட சொல்லலாம் இல்லைங்களா? இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து பசிக்குது அப்படின்னாக்க கிடைக்கிற உணவை வந்து சாப்பிட்றாரு, அந்த குவான்டிட்டி அப்படின்ட்டு அளவு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து நிறைய எடுத்து சாப்பிட்றாரு, பசி அடங்கிடுது, பசி ஆறிடுறாரு. ஆனால் வந்து அப்படி அந்த மாதிரி அவர் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் கூட அவருக்கு பசி இல்லை, மறுபடியும் பசிக்கும் போது சாப்பிட்றாரு. இருந்தாலும் கூட அவருக்கு வந்து அந்த எல்லா விதமான அவர் சாப்பிடக்கூடிய உணவில் ஒரு குறிப்பிட்ட சத்துக்கள் தான், இப்போ கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் அது மட்டும் தான் எடுத்துக்கிறாரு அப்படின்னாக்க இப்போ மற்ற சத்துக்கள்லாம் கிடைக்காது. அதனால் வந்து உடல் குறைகள் அதெல்லாம் வரும் இல்லைங்களா? அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அழகாக கேட்டீங்க. இப்போ நமக்கு சாதாரணமாக பசிக்குது அப்படின்னா நமக்கு வந்து உடல் சொல்லுது பசி இருக்குது, போய் சாப்பிட்றோம் நம்ம. இப்போ இந்த நுண்ணூட்ட சத்து குறைபாடுங்கிறது உடலில் இருக்குது, ஆனால் அது வரல, அது வெளிப்படுத்தலை, அது வேறு விதமாக வெளிப்படுத்துது நம்ம உடலில். இப்போ வந்து ஒரு முடி கொட்டுறதா இருக்கட்டும், இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம், கேர்ள்ஸாக இருக்கலாம், பாய்ஸாக இருக்கலாம், ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க, சரி விகித உணவு கிடைக்கிறதில்ல, ஒரு சத்தான உணவு சாப்பிட்றதில்ல. அது போக இப்போது நமக்கு நிறையா ஆப்ஸ்லாம் இருக்குது, ஃபோனில் வச்சுருக்கோம், வெளியில் வாங்கி சாப்பிடும் பழக்கம் நம்மக்கிட்ட அதிகமாகிருச்சு. இதெல்லாம் சில காரணங்கள். அப்போ வந்து நிச்சயமாக இந்த நுண்ணூட்ட சத்து குறைபாடை வந்து நம்ம உடல் வந்து வேறு விதமாக வெளிப்படுது. அதனால தான் அதை வந்து மறைக்கப்பட்ட பசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னொரு தகவலுங்க, இப்போ நீங்கள் ஹிடன் ஹங்கர் அப்படிங்கிறத வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இப்போது ஜென்ஸி அப்படிங்கிறோம், 2000க்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பார்வையே வேறு மாதிரி இருக்குது. அவங்க ஒரு அலுவலகத்தில் வந்து வேலை பார்க்கும் விதமே வேறு மாதிரி இருக்குது. அவங்களுடைய அப்ரோச்சே எல்லா துறைகள்லையும் வேறு மாதிரி இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த இண்டிஜினஸ் டெக்னிக்கல் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம், இந்த பாரம்பரியமாக வரக்கூடிய நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அவங்களுக்கு சரியாக போகலை. அப்போ இப்போதான் இங்கே தொழில்நுட்பத்தில் நம்ம அந்த விஷயங்களை புகுத்தணும். அவங்க வந்து சுவைக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு சத்தான உணவா, ஒரு சுவையான உணவா அப்படிங்கிறத நோக்கி போகும்போது இப்போ நிறைய பேர் ஃபுட் பிளாகர்ஸ்லாம் இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணுறாங்க, இங்கே இது நல்லா இருக்குது போய் சாப்பிடுங்க, அங்கே அது நல்லா இருக்குது சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லும் போது அதில் வந்து இப்போ ஒரு உணவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம பசிய போகுது, ஆனால் அதில் உள்ள சத்துக்கள் நமக்கு சரி வர கிடைக்குதா? இப்போ சில ஃபுட்டெல்லாம் ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஜங்க் ஃபுட்டுங்கிறது என்னென்னா இந்த நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் பெருசாக இருக்காது, அதில் வெறும் மாவு சத்து மட்டும்தான் இருக்கும், அது அதீத கேலரிஸ் கொடுக்கும். இப்போது நம்ம அதை எப்படி மேனேஜ் பண்ணுறோம்? இப்போ எனக்கு நல்ல பசி இருக்குது, எல்லாருக்கும் அந்த பசிக்கக்கூடிய டைமுன்னு பார்த்திங்கன்னா 4லேருந்து 6. எவ்வளோ டயட் இருந்தாலும் 4லேருந்து 6 வந்து என்னத்தையோ போய் சாப்பிட்டு தான் உடம்பை கெடுத்துக்கிறாங்க இல்லைங்களா? இப்போது ஒரு ஆப்ஷன் இருக்குது நம்மக்கிட்ட. ஒரு பேக்கரி வாசலில் இருக்காங்க, ஒரு பழக்கடை, ஒரு ஆப்பிள் விற்கிறார் ஒருத்தர் அப்படின்னா நம்ம அந்த ஒரு ஆப்பிளை வாங்கி அந்த பசியை போக்கலாம்.
ஆப்பிள்லேயும் கேலரிஸ் இருக்குது, ஆனால் அதோட நமக்கு நார் சத்து கிடைக்குது, சில வைட்டமின்கள் கிடைக்குது, முக்கியமான சில மினரல்ஸ் கிடைக்குது. ஒரு வாழைப்பழம் கூட சாப்பிட்லாம் அந்த பசியை போக்குறதுக்கு. அந்த ஹெவியான பசி இருக்குது இல்லைங்களா, அதை போக்குறதுக்கு நம்ம தான் ஒரு விழிப்புணர்வோடு இருந்துக்கணும், எதில் சத்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சரிவிகித உணவாக இல்லைனாக்க பலவித பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். சரிங்க, இப்போது குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான உணவு வகைகள்லாம் வந்து சரிவிகித உணவாக இருக்குங்க? இது வந்து இன்னொரு நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போது இந்த இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வளர்ப்பில் முதல் 1000 நாட்கள் மிக முக்கியமான நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குழந்தை கன்சீவ் ஆகிறாங்க, மகப்பேறு ஏற்படுறதுலேருந்து குழந்தை பிறந்து 2 ஆண்டுகள் வரைக்கும் அந்த 1000 நாட்கள் வந்து மிகவும் முக்கியமான நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களுடைய உணவு பழக்கங்களை மாற்றுறதுக்காக. இப்போது ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்களை வந்து நீ வந்து சாக்லேட் சாப்பிடாத, நீ வந்து மிட்டாய் சாப்பிடாத அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள வந்து நம்ம தான் அவங்களுக்கு அந்த உணவு பழக்கத்தை சின்ன வயசில் புகுத்துறோம். இப்போது எந்த ஒரு குழந்தையையும் ஒரு கீரை சாப்பிட வைக்கணும், இல்லை ஒரு சத்து நிறைந்த ஒரு பொரிவிலங்காய் உருண்டை சாப்பிட வைக்கணும், ஒரு சத்து மாவு உருண்டை சாப்பிட வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை 2 வயசுக்குள்ளே அந்த டேஸ்ட்டை அந்த குழந்தைக்கு கொடுக்கணுங்கிறாங்க. இப்போது அதே மாதிரி வீனிங் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இணை உணவுகள். இப்போது 0லேருந்து பிறந்ததுலேருந்து 6 மாத காலம் வரைக்கும் நிச்சயமாக தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தாய்ப்பாலில் அனைத்து விதமான சத்துக்களும் இருக்குது. இப்போ நம்ம என்ன தான் மற்ற பால் கொடுத்தாலும் அந்த மனித குழந்தைக்கு தேவைப்படக்கூடிய சத்துக்கள் அந்த தாய்மார்கிட்ட தான் இருக்குது. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் ரொம்ப முக்கியம். குறைந்த அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக நிச்சயமாக அதில் நிறைய ஆன்டிஜென்ஸ்லாம் இருக்குது. அது அம்மா கிட்டேருந்து குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மூலியமாக தான் போகும். நிச்சயமாக அது கொடுக்கணும். தண்ணி கூட கொடுக்க தேவையில்லைன்னு சொல்கிறாங்க, ஏன்னா அந்த தாய்ப்பால்லே தண்ணிலாம் இருக்குது. அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம், ஒரு 5.5 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு அப்புறம் இணை உணவுகளாக நம்ம கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு. அந்த இணை உணவுகள் எப்படி கொடுக்கணுங்கிறதுக்கும் நமக்கு பரிந்துரைகள் கொடுக்குறாங்க. இப்போது நிறைய நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது, சந்தைகளில் ஏகப்பட்ட இணை உணவுகள், குழந்தைகளுக்காகவே பிரத்யேக உணவுகள்லாம் இருக்குது. அது போய் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டிலே முளை கட்டின பயிறு வச்சு கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஏன் முளை கட்டின பயிறு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு அந்த அமைலேஸ் அப்படிங்கிற ஒரு சுரப்பி இருக்காது. அந்த 1 வயசு 1.5 வயசு ஆற வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு அந்த என்சைம், அந்த செரிக்க வைக்கக்கூடிய என்சைம் வந்து இருக்காது. அதனால தான் முளை கட்டின பயறு வகைகள், முளை கட்டின ராகி, அதை வீட்டிலே நம்ம செஞ்சு காய வச்சு அரைச்சி காற்றுப்புகா டப்பாவில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம அப்படியே பாலிலே நம்ம அதை கலந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது ஒரு சிறந்த உணவாக இருக்கும். சந்தையில் கிடைக்கிறத விட இது ரொம்ப சிறந்த உணவு. அது போக நீங்கள் ஒரு இணை உணவு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு புதிய உணவாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எல்லா சத்துக்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே நாளில் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு இல்லை. ஏன்னா இப்போ ஏதோ ஒரு விஷயத்தினால ஒவ்வாமை ஏற்படுது, அந்த குழந்தைக்கு ஒரு வயிற்றுப்போக்கு ஏற்படுது அப்படின்னா, இல்லை ஒரு வாந்தியே எடுக்குதுன்னா எதனால் அந்த குழந்தை அதுக்கு ஒத்துக்கலை அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறது சிரமமாக இருக்கும். ஒரு 2 நாள் ஒரு 3 நாள் அந்த உணவை கொடுத்து அந்த குழந்தைக்கு சரியான செரிமானம் இருக்கா, அதோடைய தன்மை எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் புதிய உணவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆரம்பிக்கலாம். அது 6 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்ன செய்கிறோம், அன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்கிறோம், அதையே அந்த குழந்தைங்களுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா மசிச்சு காய்கறிகள், பழங்கள், நான்வெஜ்ஜு எல்லாமே நம்ம கொடுக்கலாம். ஒரு வயசு 1.25 வயசுக்கு மேலே அதுவே போதுமான சத்துக்களை கொடுக்கும். என்ன பட்டக்கா, ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் SK மாதங்கி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா? கேட்ட முத்தழகு, ரொம்ப அருமையான விவரங்களை புரிய வச்சுட்டாங்க. நான் கூட நாமளும் தான் நல்லா தானே சமைச்சு கொடுக்குறோம், ஆனாலும் ஆரோக்கியம் இல்லையேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நல்லா சமைச்சு கொடுக்கறத விட நல்லதை சமைச்சு கொடுக்கணுன்றது இப்போதான் எனக்கு புரியுது. அக்கா, நாம் எடுக்கிற உணவில் எல்லா சத்துக்களும் சரியான விகிதத்தில் இருந்ததுன்னா நாம் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கலாம். அது இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுது முத்தழகு. இனிமே என் பசங்களுக்கு சத்தான சரிவிகித உணவு மட்டும்தான் நான் சமைச்சு கொடுக்க போகிறேன். சப்பாத்தி, ரொட்டி, அல்வா, பிஸ்கட், உப்புமா, பூரி எல்லாம். சப்பாத்தி, ரொட்டி, அல்வா, பிஸ்கட், உப்புமா, பூரி எல்லாம்
பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை. பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை. கோதுமை மனதில் வை, கோதுமை மனதில் வை. உயிர்ச்சத்து நிறைய இதில் தான். சுண்ணாம்பு புரதம் இரும்பு பி உயிர்ச்சத்து நிறைய இதில் தான். பி உயிர்ச்சத்து நிறைய இதில் தான். சப்பாத்தி ரொட்டி அல்வா உப்புமா பூரி எல்லாம் பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை. இதய நோய்வாட்டும் பெரியோர் உடல் பெருத்தவர்களும் பாலூட்டும் தாய்மாரும் கர்ப்பிணிகளும் இதய நோய்வாட்டும் பெரியோர் உடல் பெருத்தவர்களும் நீரிழிவு நோய் பிடித்து வாடுவோர்களும் எந்த நாளும் இந்த கோதுமையில் நாடுவார் நலம். நீரிழிவு நோய் பிடித்து வாடுவோர்களும் எந்த நாளும் இந்த கோதுமையில் நாடுவார் நலம். சப்பாத்தி ரொட்டி அல்வா உப்புமா பூரி எல்லாம் பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை. நார்ச்சத்து நிறைஞ்சது கோதுமை மலச்சிக்கலை போக்குவது கோதுமை. நார்ச்சத்து நிறைஞ்சது கோதுமை மலச்சிக்கலை போக்குவது கோதுமை. கலோரி கொடுப்பது கோதுமை நாம் மலிவாக வாங்குவது கோதுமை. கலோரி கொடுப்பது கோதுமை நாம் மலிவாக வாங்குவது கோதுமை. சப்பாத்தி ரொட்டி அல்வா பிஸ்கட் உப்புமா பூரி எல்லாம் சப்பாத்தி ரொட்டி அல்வா பிஸ்கட் உப்புமா பூரி எல்லாம் பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை. பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை. கோதுமை மனதில் வை, கோதுமை மனதில் வை. அடுத்து வருவது வேளாண் செய்திகள். ஊட்டச்சத்து மிகுந்த மைக்ரோ கீரைகள். கீரை இல்லா சோறும் கிழவன் இல்லா பட்டணமும் பாழ் என்றொரு பழமொழி உள்ளது. அந்த அளவுக்கு கீரைகள் பயன்படுத்தும் நடைமுறை வழக்கத்தில் உள்ளது. அதிகரித்து வரும் மக்கள் தொகையினால் அதிக அளவில் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுகிறது. சமீப காலமாக ஊட்டச்சத்தை மேம்படுத்துவதற்காக கீரைகளின் பயன்பாடு அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக மைக்ரோ கீரைகளை பயன்படுத்துவதில் மக்கள் அதீத ஆர்வம் காட்டுகின்றனர். மைக்ரோ கீரைகள் 1980களில் சான் பிரான்சிஸ்கோவில் உணவு பட்டியலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. மைக்ரோ கீரைகள் அதிக அளவு ஊட்டச்சத்தை கொண்டுள்ளதால் இதயம், நீரிழிவு போன்ற நோய்களை தடுக்கும் வல்லமை கொண்டுள்ளது.
காய்கறிகள், தானியங்கள் மற்றும் மூலிகைகளின் இளம் கீரைகளே மைக்ரோ கீரைகள் எனப்படுகிறது. விதை வளர தொடங்கிவிட்டால் அதனை முளை என்றும், முளை வளர தொடங்கியதும் அது மைக்ரோ கீரை என்றும் அழைக்கப்படுகிறது. இவை முளைக்கும் கீரைகளுக்கும் இளம் கீரைகளுக்கும் இடையே உள்ள ஒரு நிலை ஆகும். மைக்ரோ கீரைகள் என்பது ஒரு மையத்தண்டு, வித்திலைகள் மற்றும் இளம் ஜோடி இலைகளுடன் அறுவடை செய்யப்படுகிறது. முளைகள் பொதுவாக சுமார் 2 முதல் 3 அங்குலம் உயரம் வரை வளரும். மைக்ரோ கீரை 8 முதல் 10 அங்குலம் வரை வளர்க்கப்படும். சராசரியாக 10 முதல் 14 நாட்களுக்கு இடையில் அறுவடை செய்யலாம். முளைகள் வளர்வதற்கு சூரிய ஒளியும் மண்ணும் தேவையில்லை. ஆனால் கீரை வளர்ச்சிக்கு சூரிய ஒளி, மணல், தண்ணீர் ஆகியவை அவசியமாகிறது. மைக்ரோ கீரைகள் சுவையும் மணமும் கொண்டுள்ளதால் இவற்றை கூட்டு பொரியல், மசியல், தோசை, சப்பாத்தி, சாண்ட்விச், பர்கர், பீஸா என பல்வேறு உணவுகளில் பயன்படுத்தப்படுகிறது. பல உணவு வகைகளில் மைக்ரோ கீரைகள் சிறு சிறு அளவில் நறுக்கப்பட்டு அலங்கார பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இதனை உற்பத்தி செய்யும் முறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். மைக்ரோ கீரைகள் வளர்ப்பதற்கு ஊடகமாக மணல் அல்லது மணலுடன் வெர்மிகுலைட், பெர்லைட் மற்றும் பட்டை பயன்படுத்தலாம். தட்டுகளில் 1/2 முதல் 1 அல்லது 2 அங்குலம் ஆழத்திற்கு ஊடகத்தை நிரப்ப வேண்டும். பெரும்பாலான பயிர்களுக்கு சிறிதளவு உரமே போதுமானது. சில கீரைகளின் வளர்ச்சிக்கு உரம் தேவைப்படுவதில்லை. ஏனெனில் விதையே முளைப்பதற்கு போதுமான ஊட்டச்சத்தை கொண்டிருக்கும். பாதுகாக்கப்பட்ட சூழலில் வளர்க்கப்படும் கீரைகள் நல்ல சுவையுடன் இருக்கும். இந்த மைக்ரோ கீரைகளின் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். சிவப்பு முட்டைக்கோசின் மைக்ரோ கீரைகளில் வைட்டமின் சி, கே மற்றும் இ நிறைந்துள்ளன. புரோக்கோலியில் உள்ள சல்போராஃபென்கள் புற்றுநோய் செல்களின் செயல்பாட்டை தடுக்கின்றன. வெந்தயக்கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருப்பதால் இரத்த சோகையை குறைக்கும். உண்ணக்கூடிய இளம் கீரைகள் பல்வேறு வகையான காய்கறிகள், மூலிகைகள் மற்றும் பிற தாவரங்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. அவை தண்டு மற்றும் இலைகள் உட்பட 1 முதல் 3 அங்குலம் இருக்கும்போது அறுவடை செய்ய வேண்டும். மைக்ரோ கீரைகள் விதைத்ததிலிருந்து சராசரி 10 முதல் 14 நாட்களில் அறுவடை செய்யலாம். இந்த மைக்ரோ கீரைகளில் அஸ்கார்பிக் அமிலம், வைட்டமின் சி, கே, வைட்டமின் இ, வைட்டமின் ஏ, பி மற்றும் கரோட்டின் அதிக அளவு உள்ளது. இதனை வீட்டிலேயே நாம் சாகுபடி செய்யலாம். தொட்டி மற்றும் கண்ணாடியிலான கொள்கலனில் சாகுபடி செய்யலாம். விதையை ஊற வைத்து வடிகட்டி எடுக்க வேண்டும். விதையை சீராக கொள்கலனில் தண்ணீர் தெளிக்க வேண்டும். 5 நாள் கழித்து முளைக்க தொடங்கும். 1 முதல் 2 வாரங்களில் இதை அறுவடை செய்யலாம். புரோக்கோலி, முள்ளங்கி, வெங்காயம் மற்றும் கடுகு போன்றவற்றில் மைக்ரோ கீரைகள் உற்பத்தி செய்யலாம். இவற்றில் கடுகு மற்றும் முள்ளங்கி கீரைகள் அதிக அளவு சுவையாக இருக்கும். மேலும் முள்ளங்கி விரைவாக வளரும் தன்மை கொண்டது. மைக்ரோ கீரைகளை முறையாக சிப்பமிடுதல் மூலம் அதிக நாட்கள் வரை வைத்திருக்கலாம். குளிர்சாதன பெட்டியில் 40 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் குறைவான வெப்பநிலையில் சேமிக்கப்படும் போது அதிக நாட்கள் இது கெடாமல் இருக்கும். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி பி. சண்முகப்பிரியா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.